இப்போதிருக்கும் நம்மை விட மிக மிக அதிநவீன நாகரிகம் அடைந்த இன மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு கிரஹாம் சொல்றாரு. அண்டம் பற்றிய அறிவு, பூமியை பற்றிய அறிவு, அதிநவீன கட்டுமானம் பற்றிய அறிவில் நம்மை விடவும் பல மடங்கு உயர்ந்த இனம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாரு. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பூமியின் கீழ் அண்டர் கிரவுண்ட் லிவிங் பேஸ்ல வாழ்ற மாதிரியான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை பார்க்க கிரஹாம் ஹான்காக் நம்மளை துருக்கிக்கு கூட்டிட்டு போறாரு. வாங்க போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வெங்கை. இன்னைக்கு நாம ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் எபிசோட் 7 பார்க்க போறோம். கோபாக்கெட் டெஃபியில் இருந்து 240 மைல் தொலைவில் இருக்கும் கப்படோக்கியா என்ற இடத்துக்கு கிரஹாம் நம்மளை கூட்டிட்டு போறாரு. லட்சக்கணக்கான வருடத்திற்கு முன்பு இந்த இடம் எரிமலை வெடிப்புகளின் எச்சத்தால் படிப்படியாக உருவான இடம். எரிமலை வெடிப்பிலிருந்து உருவாகிய சாம்பலினால் பல லட்சம் ஆண்டுகள் இடைவெளியில் இந்த சாம்பல் அனைத்தும் சாஃப்ட் ஸ்டோனாக மாறியிருக்கு. இந்த கற்களை ரொம்ப சுலபமா நாம நினைச்ச மாதிரி இதுல வடிவங்களையும் நம்முடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற மாதிரியும் உருவாக்கிக்கலாம். இந்த பாறைகளில் தான் மர்மம் நிறைந்த ஒரு முழு அண்டர் கிரவுண்ட் சிட்டியவே உருவாக்கியிருக்காங்க. இதை யார் உருவாக்கியதுன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அதனால் உண்டான அச்சமே இதை உருவாக்க காரணம்னு கிரஹாம் ஹான்காக் சொல்றாரு. இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற நகரத்தின் பெயர் டெரிங்குயோ. இங்க 1963ஆம் ஆண்டு ஒரு வீட்டை புதுப்பிக்கும் போது ஒரு ஃப்ளோரை உடைச்சிருக்காங்க. அப்ப அந்த ஃப்ளோர் வழியா ஆழமான மிக நீண்ட டனல் போறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டனல் வழியா போனா நாம அண்டர் கிரவுண்ட் டெரிங்குயோ சிட்டியை பார்க்கலாம். 85 மீட்டர் ஆழம் வரை இந்த டனல் போகுது. இந்த டனல் வழி முழுக்க வீடு போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அண்டர் கிரவுண்ட் உள்ள இருந்து பார்த்தா இதோடைய பிரம்மாண்டம் நமக்கு தெரியவே தெரியாது. மேப்பிங் செய்யப்பட்டதை நாம பார்ப்போம் வாங்க. இதை பாருங்க. பார்க்க எறும்புகளின் குகை அமைப்பு போல எத்தனை குகைகள், எத்தனை இணைப்பு கொண்ட பாறை இணைப்புகள் உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். காற்று வசதிக்காகவும் சஃபகேஷன் இல்லாம இருக்கவும் 15000 ஏர் டக்ஸ் வானை நோக்கி அமைச்சிருக்காங்க. இந்த டெரிங்குயோ கட்டுமானத்துல மொத்தம் 20000 பேர் தங்கலாமா. எந்த மக்கள், ஏன், எப்போது இதை கட்டினார்கள்? ஆசியாவை ஐரோப்பாவோடு இணைக்கும் மிகவும் பிரபலமான சில்க் ரூட் என்று அழைக்கப்படும் பாதை டெரிங்குயோ இடத்தையும் கடந்து போகுது. டர்க்கிஷ் ஸ்காலரான டெவிம் டுக்டெமிர் டெரிங்குயோ டனலை பற்றி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட். இந்த டெரிங்குயோவை ஹிட்டைட்ஸ், ஃப்ரிஜியன்ஸ், பெர்ஷியன்ஸ், கேப்படோஷியன்ஸ், ரோமன்ஸ், ஓட்டமான் எம்பையர்னு யாரெல்லாம் இந்த இடத்தை ஆண்டார்களோ அவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த டனல்ல கிறிஸ்தவர்களோட சில பொருட்கள் கிடைச்சதால தொல்லியல் துறை இது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களால் அரேபியர்களிடமிருந்து தப்பிக்க கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அகழாய்வு செய்யும் போது கிறிஸ்தவர்கள் இங்கு வரும் முன்பே கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே இங்கு வேறு யாரோ வாழ்ந்ததற்கான தொல்லியல் எச்சங்கள் கிடைச்சது. தொல்லியல் ஆய்வுத்துறை பழமையான இடங்கள் எல்லாவற்றிற்கும் தவறான விளக்கங்களையே கொடுத்துட்டு வராங்களே தவிர ஒரு முழுமையான உண்மையான வரலாறு என்னன்னு அவங்க சொல்ல முற்படுவதே கிடையாது. புதிய ஆதாரங்கள் கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு வரலாற்றை திரும்பவும் எழுதுறதே கிடையாது. எது பொய்யென நிரூபிக்கப்பட்டதோ அதையே இன்னமும் உண்மைன்னு ஏமாத்திட்டு வராங்க இந்த நவீன அறிவியல் மூடர்கள். வரலாற்று ஆய்வாளர் ஹுசைன் சுலைமான் பல வருடங்களா டெரிங்குயோ பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. ஆனா அது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படல. கார்பன் டேட்டிங் பண்ணும் அளவிற்கு எந்த பொருளும் இங்க கிடைக்கவே இல்லை. எந்த எழுத்துக்களும் ரிட்டன் ரெக்கார்ட்ஸும் இங்க கிடைக்கவே இல்லை. அதனால இதனுடைய உண்மையான காலம் என்னன்னு தெரியலன்னு சொல்றாரு. இருந்தாலும் இது 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஃப்ரிஜியன்ஸ் மக்களுடையதா இருக்கலாம்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றாரு. மிகப்பெரிய படையான அசிரியர்களுக்கு பயந்து ஃப்ரிஜியன்ஸ் மக்கள் வாழ்ந்ததால அவங்க இதை கட்டியிருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. அசிரியர்கள் ரொம்பவும் கொடுமையானவர்கள். போரில் கைது செய்யப்பட்டவர்களை உயிரோடு தோலை உரிக்கும் பழக்கமும் அவங்க கிட்ட இருக்கு. உயிரோட குழந்தைகளை கொளுத்தும் பழக்கமும் அவங்க கிட்ட இருக்கு. இப்போது சொல்லும் கதைகளின்படி அசிரியன் ஆர்மி இந்த இடத்துக்கு வந்ததும் இந்த மக்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அசிரியர்களோடு கொரில்லா போர் முறையில் ஃப்ரிஜியன்ஸ் போரிட்டதாகவும் ஹுசைன் சொல்றாரு. இந்த டனலுக்குள்ள இருந்து மூடுவதற்கான வட்ட வடிவிலான உருண்டையான அரை டன் எடை கொண்ட பாறைகளையும் உருவாக்கியிருக்காங்க. ஆனா உண்மையாவே இதை ஃப்ரிஜியன்ஸ் தான் கட்டினாங்களா? இந்த பாறைகள் எல்லாம் ரொம்பவும் மிருதுவான எரிமலை சாம்பலால் உண்டானது. அசிரியன் ஆர்மி தங்களிடம் இருந்த ஆயுதத்தை பயன்படுத்தி சுலபமா இந்த பாறை கதவுகளை உடைச்சிட்டு எப்போவோ வந்து ஃப்ரிஜியன்ஸை அழிச்சிருக்கலாம். அப்படின்னா இந்த இடம் போர் செய்பவர்களை எதிர்த்தோ அல்லது அவர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கவோ கட்டப்படல. 1830ஆம் ஆண்டு வரையிலும் டெரிங்குயோவை சுற்றி எந்த குடியேற்றமும் கிடையாது. போர்க்காலத்தில் பதுங்கி தாக்கவோ போரிலிருந்து பாதுகாப்பாக இருக்கவோ இது கட்டப்படல. அப்படின்னா இது எதுக்கு கட்டப்பட்டது? இது கட்டப்பட்ட காலம் நாம் நினைப்பதை விடவும் முன்னோக்கி இருக்கவே வாய்ப்புகள் உண்டு. காரணம், குறுகிய காலத்திற்கான அளவுகோல் எதிலும் டெரிங்குயோவை பற்றி எந்த தகவலும் பொருந்தி போகவே இல்லை மக்களே. இந்த இடத்தை தினசரி வீடு போல் பயன்படுத்தி இருக்காங்க இங்க வாழ்ந்த மக்கள். சமையலறை, தங்கும் அறை, பொருட்கள் வைக்கும் அறைகள்னு எல்லாமே இருக்கு. ஒரு இடத்துல திராட்சைகளை நசுக்கி வைன் செய்ததற்கான தடயமும் இருக்கு.
எல்லா உணவுப் பொருட்களும் இங்கு பல நாள் கெடாமல் இருக்கும் அளவிற்கான தட்பவெப்பமும் இருப்பதால் இது கண்டிப்பா தினசரி பயன்பாட்டிற்காக தான் கட்டப்பட்டிருக்கணும். இப்போது கூட பல்வேறு நாடுகளில் அவசர காலத்தில் பாதுகாப்பிற்காக பங்கர்ஸ் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் கட்டப்பட்டிருக்கணும். டெரிங்குயுவுக்கு 1 மைல் தொலைவில் உள்ள ஆற்றுப்படுகையில் துருக்கி தொல்லியலாளர்கள் பல கற்கருவிகளையும் கோடாரிகளையும் கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய காலம் கிமு 9500 ஆண்டுகள், அதாவது கடைசி பனியுகத்தின் கடைசி காலத்தைச் சேர்ந்த கருவிகள். டெரிங்குயுவின் சுவர்களில் இதே போன்ற கருவிகளை பயன்படுத்தியதற்கான எச்சங்கள் நமக்கு கிடைக்குது. இது அப்படியே கேர்ஹான் டெப்பே தூண்கள் செதுக்கப்பட்டது போலவே பார்க்க ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரி இருக்கு. கப்படோக்கியாவில் இந்த டெரிங்குயு மட்டும் அண்டர் கிரவுண்ட் சிட்டி கிடையாது. 2013ஆம் ஆண்டு கட்டுமான பணியாளர்கள் வேலை செய்யும் போது இன்னொரு டனல்ஸ் கொண்ட அறைகள் இருப்பதை நெவ்ஷஹிரில் கண்டுபிடிக்கிறாங்க. டெரிங்குயுவிலிருந்து 17 மைல் தொலைவில் இருக்கு இந்த நெவ்ஷஹிர். இது டெரிங்குயுவை விடவும் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி. இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இன்னும் ஏகப்பட்ட அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸை தொல்லியலாளர்கள் கப்படோக்கியாவை சுற்றியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் 36 அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸை டெரிங்குயுவை போலவே கண்டுபிடிச்சிருக்காங்க. டெரிங்குயுவிலிருந்து 5 மைல் தொலைவில் இருக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்தோட பெயர் காய்மேக்லி. காய்மேக்லியின் டனல்ஸ் 8 தளங்கள் ஆழத்துக்கு நீண்டதாக டெரிங்குயுவை விடவும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. காய்மேக்லியின் முக்கிய அம்சம் 3ஆம் அடித்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, காய்மேக்லிக்கும் டெரிங்குயுவிற்கும் போகக்கூடிய ஒரு நீள சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இதே போல இன்னும் 6 அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸும் ஒன்னோடு ஒன்று சுரங்கப்பாதை மூலமா இணைக்கப்பட்டிருப்பதை தொல்லியலாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் அறிவார்ந்த சமூகத்தின் திட்டமிடலால் உருவாக்கப்பட்டதுன்னு கிராம் சொல்றாரு. அப்படி எதுதான் இவங்களை பயமுறுத்தி இருக்கும்? ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வளவு சிரமமான வேலைகள் நிறைந்த ஒரு இருப்பிடத்தை, அதுவும் பூமியின் கீழ் உருவாக்கி தங்கும் அளவிற்கு மிகப்பெரிய விஷயம் ஏதோ நடந்திருக்கு. இதற்கான விடை அந்த இடத்தில் இப்போது வாழும் மக்களின் கதைகளில் உள்ளது. கேப்படோக்கியாவின் மிக பழமையான சடங்கு முறை சூஃபிசம் என்ற மதத்தை பின்பற்றுவோர் செய்யும் முறையில் இருக்கு. ஜொராஸ்ட்ரியனிசத்தின் எஞ்சியிருக்கும் வழக்கம் இது. பண்டைய கால பாரசீக தீர்க்கதரிசியான ஜொராஸ்டர் உருவாக்கிய சூஃபிசம் மதம் தான் பழமையான மதம் என அங்கு வாழ்வோர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மதத்தின் புனித எழுத்துக்கள் டெரிங்குயுவை போன்ற அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இருப்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கு. ஏன் இது கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கு. இந்த இனத்துடைய முதல் மன்னர் பற்றியும் இந்த இனத்தை உருவாக்கியவர் பற்றியும் அந்த எழுத்துக்கள் நமக்கு குறிப்புகள் தருது. அவருடைய பெயர் ஈமா. ஒரு நாள் ஈமா ஆற்றங்கரையில் இருந்தப்ப அஹுரா மஸ்தா என்ற கடவுள் அவர் முன்னால் தோன்றி ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அது என்னன்னா, மிக கடுமையான பனிப்பொழிவு உண்டாக போகுது, அதனால நீ வாராவா உருவாக்கு. வாரானா அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்னு பொருள் மக்களே. அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு மிருகங்களிலும் ஒரு ஜோடியையும் எல்லா மரங்களின் விதைகளையும் பழங்களின் விதைகளையும் சேகரித்து வைக்க சொல்றாரு அஹுரா மஸ்தா. கடும் பனி போகும் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் சிட்டிலேயே இருக்க போறதால இதையெல்லாம் ஈமா பண்றாரு. அந்த புனித எழுத்துக்கள் இந்த கடுங்குளிர் ஆரம்பமாவதை வானத்தில் ஒரு பாம்பு தோன்றி உணர்த்தும்னு ஒரு குறிப்பு மூலமா சொல்லியிருக்கு. இது வெறும் கதை, இது வெறும் கற்பனை, இதுல எந்த உண்மையும் கிடையாதுன்னு வழக்கம் போல அறிவியல் உலகம் அஜெண்டாவுக்காக அழுது புரண்டுட்டு இருக்கு. ஜியாலஜிஸ்ட் எங்கட்ராய்ஸுக்கு பின்னாடி மிகப்பெரிய தட்பவெப்ப மாற்றம் உலகம் முழுக்க நிகழ்ந்ததுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி கடுங்குளிர் வருவதை பாம்பு உணர்த்தும்னு ஈமாக்கு சொல்லப்பட்டதோ அதே மாதிரி பாம்புகள் குறித்து ஆஸ்டக் கதையிலும் நாம பார்த்தோம், இரகோய் பழங்குடிகள் கதையிலும் பார்த்தோம், கோபேக்லி டெப்பியிலும் பார்த்தோம், மால்சாவின் கோவில் ஜிகாண்டியாவிலும் பார்த்தோம், நார்த் அமெரிக்காவுடைய சர்பன்ட் மவுண்ட்லையும் பார்த்தோம். ஆக வரப்போகும் மிகப்பெரிய அசம்பாவிதத்தை பாம்பின் மூலமாக உணர்த்துவதை எல்லா கதைகளிலும் ஒரு முக்கியமான அம்சமாகவே நாம பார்த்துட்டு வரோம். எவ்வளவு வெவ்வேறு நாகரிகத்திலும் உள்ள ஒற்றுமையை சாதாரண அறிவு உள்ளவங்க கூட புரிஞ்சுப்பாங்க. ஆனா படித்த மேதைகள்னு சுத்திட்டு இருக்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் நவீன அறிவியல் உலகம் இதையெல்லாம் வெறும் கற்பனை கதைகள்னு உண்மையான வரலாறை மறைக்கிற வேலையவே பார்த்துட்டு வராங்க. நாகரிகத்தில் உச்சம் தொட்டு உலகின் பல்வேறு திசைகளிலும் பறந்து விரிந்து பல நாகரிகங்களையும் நிகழ்ந்த இயற்கை பேரிடரை நினைவுபடுத்தவும் வரவிருக்கும் பேரிடர்களை உணர்த்தவும் உலகெங்கிலும் பல்வேறு கற்றளிகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஓர் இனத்தின் செயலே. எங்கட்ராய்ஸுக்கு பின்னாடி அம்னீஷியா வந்த மக்கள் கூட்டமாகிட்டோம் நாம எல்லாம்னு கிரஹாம் சொல்றாரு. காரணம், நம்முடைய வரலாற்றின் பெரிய பகுதியவே நாம மறந்துட்டு நிக்கிறோம்னு சொல்றாரு. ஈமாவுக்கு எச்சரிக்கை தந்த அஹுரா மஸ்தா கடைசியா ஈமா கிட்ட இது போன்ற பிரளயம் எதிர்காலத்திலும் வரும்னு எச்சரிச்சுட்டு போனதை புனித எழுத்துக்கள் சொல்லுது. பல வருடங்களா எங்கட்ராய்ஸ் உண்டாக என்ன காரணம்னு விடை கிடைக்காமலேயே இருந்துச்சு. இப்ப அதற்கான விடையை ஜியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அறிவியலே பதில் கூற முடியாத ஆயிரம் விடயங்கள் உண்டு. அடிப்படை அறிவியல் கூட தெரியாமல் வரலாறு பேசுவதை நிறுத்துவது நன்று.